நண்பர்களே, சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் பிளான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ கைஸ். பிகாஸ் நான் வந்து என்னோட வீட்டுக்கு எப்பயுமே வந்து பருவதமலை டார்கெட்டை வச்சு வந்தவாசி செட்பேட் அந்த ரோட்டில் வந்து வீட்டுக்கு போவேன். பட் இன்றைக்கி அழைப்பு வந்து அக்கா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் திருவண்ணாமலை இந்த இருக்குல்ல அடுத்த மலை, இந்த மலையை டார்கெட்டை வச்சு வீட்டுக்கு மேப்பை போட்டேன். அண்ட் வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பார்த்தேன். நிறைய பீப்புள் வந்து வாக்கிங்லேயே வந்து வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இட் டேக் ஸோ மச் டிட்டர்மினேஷன் டு கிராஸ் தோஸ் கிலோமீட்டர் பை வாக் கைஸ். பிகாஸ் டெய்லி வாக்கிங் ரன்னிங் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து அதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும், லைக் அதோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தெரியும். அண்ட் ஸோ மச் மைண்டோட செல்ஃப் ரியலைசேஷன் வில் ஹேப்பன். ஸோ தோஸ் கைஸ், ஐ ஹோப் வாட் எவர் யூ ப்ரே அண்ட் வாட் எவர் யூ ஹோப் ஃபார் டு கோயிங் ஃபார் த ஜர்னி ரைட், இட் வில் பி அச்சீவபிள். அண்ட் நீங்கள் வந்து அது உங்களுக்கு அடைந்தே தீரும். அது வந்து நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் நான் வந்து திண்டிவனம் வழியாக கிராஸ் பண்ணும்போது என்னோடய காலேஜ், ஸோ யூசிஇடி, ஸோ அதோட ரிமெம்பரிங் அப்படியே பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. வந்து அங்கேயே ஒரு 4 மணி நேரம் நின்று காலேஜில் நின்றுலாம் நான் நடந்துச்சுன்னு பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு நானே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து திண்டிவனத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனே மீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் ஒரு டீயை போட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அப்படியே கதையாக 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து என் பைக்கும் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து அழைப்பு, என்னடா புள்ள கிளம்பணும், ஆளை காணும், எங்கடா இருக்க, நேரம் வந்திருக்கணுமேன்னு நாங்கள். சாரிம்மா, ஃபர்காட் டு இன்ஃபார்ம், நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படியே டேரா போட்டேன் அப்படின்னேன். சரி சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வந்துட்டு வீட்டில் நிறைய பர்ச்சேசிங், ஸோ பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தா என் பாப்பாவுக்கு பர்த்டே, என் அக்கா பொண்ணுக்கு, அது கூட நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நைட்டு வந்து கேட்க வாட்டி இன்றைக்கி பைக் ரைட்லேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்த ஜேர்னி இருக்குல்ல, சும்மா ஆசமாக இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே. ஒர்க்கும் இருந்துச்சு, அது அப்பார்ட். பட் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளான் நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன்னா, அதுக்கப்புறம் என் அக்கா வீட்டுக்கு நான் கிளம்பி வந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியல. பட் இந்த வழியாக வேறு வழியில் யூட்டர்ன் எடுத்து வந்ததுனால, ஐ மீன் சேஞ்ச் ஆஃப் பாத். ஸோ என் காலேஜை பார்த்து பிரிங் பேக் மெமரிஸ், என் ஃப்ரெண்டை பார்த்து மீட் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கே வந்து அக்கா வீட்டுக்கு பர்ச்சேசிங்க்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நிறைய நடந்துச்சு. அதனால் லாக் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ எல்லாத்தையும் வந்து மறக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பேசி லாக் பண்ணிவிட்டேன். ஹாப்பியாக இருங்க. உங்களோட எல்லா மொமெண்ட்ஸும் கேப்சர் பண்ணுங்க. ஹூ கேர்ஸ்?